வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சாய். என்னடா ஹோட்டல் சாயா? இது ஆல்ரெடி கேள்விப்பட்ட ஹோட்டலாக இருக்கலாம் உங்களுக்கு. மேபி ஹோட்டல் நேம் தெரியாட்டா கூட இங்கே இருக்க டிஷ்ஷஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாங்கள் இது ஆல்ரெடி போட்ட ஹோட்டல் தான். பட் ஏன் இப்போ இதை ரெண்டாவது உங்களுக்கு நாங்கள் திரும்ப அப்லோட் பண்ணுறோன்னா, இதுக்கு முன்னால் இந்த கடை எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் டு குளச்சல் போகிற ரோட்டில் வெள்ளியாவளங்கிற அந்த ஸ்கூல் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஓலை செட்டாக போட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா அதுக்கு வெள்ளியாவள ஸ்டாப்புக்கு முன்னாலேயே நியர் டு பெத்லேயம் இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டினோடனே ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ளாலே இந்த ஹோட்டல் இப்போ இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து செட்டெல்லாம் போட்டு ரொம்ப பெருசாக இப்போ போட்டிருக்காங்க. அவங்க சின்னதாக ஓலை செட்டில் தொடங்கினது இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு பெரிய அளவில் பண்ணுற அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்குது. அந்த கடைக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இனி டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து 1-2 டிஷ்ஷஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அன்றைக்கே சாப்பிட்ட சில ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் இங்கே இருக்குது. அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு எது எப்படி இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறோம். இதான் டெக்கரேட்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதனால இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொல்லியா, டெக்கரேஷன் போயிடும் இருந்தாலும் கொத்து பரோட்டா கடை தான் சின்ன கடை. பட் அவங்க அந்த கொத்து பரோட்டா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறது வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. தக்காளி இந்த பூவை பார்த்து பாருங்க, நம்ம எங்கேயோ பார்த்து ஞாபகம் மாதிரி ஆசிஃபில் பண்ண மாதிரி இந்த சின்ன கடையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு டிசைனாக பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். செம்மையாக இருக்குது, சூப்பர். டேஸ்ட் வைஸ் சான்ஸ் இல்லை. நல்லா ட்ரையாக கொத்தி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சால்னா விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா புரோட்டா தனியாக டேஸ்ட் பார்க்கலாம். வெறும் சால்னா வச்சு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துருக்கோம். சால்னா வந்து ஆவரேஜ் தான். பட் இது கூட நம்ம வந்து பீஃப் கொஞ்சம் பரோட்டா கூட வச்சு இப்படியே வச்சு ஆக்சுவலி பீஃப் இது வந்து கல்லில் போட்டு ட்ரை பண்ணது. தக்காளி வேற லெவல் டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை.
உங்களுக்கு இது என்ன ப்ரோ? பீஃப் பரோட்டா சான்ஸே இல்லை, வேற லெவல். ம், நல்லா இருக்கு. லிவர், ஆட்டோட லிவர். ஆமாம். இதுவும் சூப்பராக இருக்கு. அப்படியா? நான் பீஃப் இது எடுக்கலாம். இது ஒரு விதமான டேஸ்ட்டு, இது இன்னொரு விதமான டேஸ்ட். நீ சாப்பிட்டு பாரு. சீரியஸாக செமையாக இருக்குது, சான்ஸே இல்லை. Wow. எனக்கு தெரிஞ்சு கொத்து புரோட்டாவோட செம. ஆமாம், அதோட இதுதான் செம. எவ்வளோ சின்ன சின்ன துண்டாக நறுக்குது. ஃபோக்கஸில் தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஆட்டு மூளையை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது லாஸ்ட் டைம் இங்கே நாங்கள் வீடியோ எடுக்க வரம்ப முதல்ல அப்போ தானே நீ இவன் மூளை ஜான் இல்லை, அப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் உண்டா? அப்போ தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணது. கடை இவங்க கடை தான், ஆனால் வேறு இடத்துல இருந்தது. அப்போ ட்ரை பண்ணி கடையில் இருந்ததெல்லாம் காலி பண்ணிட்டு போனான். நான் கடைசியில் இல்லைன்னு சொல்கிற அளவு மூளை, ஆட்டோட மூளை. இன்னொரு சாஃப்ட் இல்லை, மூளைனாலே சாஃப்டாக தான் இருக்கும். அப்படி வச்சோம்னால இன்னொரு டேஸ்ட் பண்ணால் சாஃப்ட். சாரி ப்ரோ, உங்கள் புரோட்டா வச்சோம்னால அப்படி இறங்கி போகுது, தொண்டையில் இறங்கி போகுது சார். சொல்லி ஆட்டு குடல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையுமே கிரேவியாக தான் கொடுப்பாங்க. நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். ஈவன் சென்னையில் கூட சாப்பிட்ருக்கேன். எங்கேயுமே இந்த மாதிரி ட்ரையாக கொடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்தது எங்கேயுமே கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்டு குடல் டேஸ்ட். எல்லா இடத்துலையுமே கிரேவியாக தான் கொடுப்பாங்க. ட்ரை ஃப்ரை சூப்பராக இருக்குது. பட் செம்மன்னா பரோட்டா ஈரல் காம்பினேஷன் வேறு லெவலு. மூளை செம்ம. அது தனி மார்க்கு. நம்ம ஒரு ஸ்பெஷல் மர்ச்சினி கிழங்கு, கொஞ்சம் சால்னா வைக்கலாம் அதில். அப்புறம் கொஞ்சமாக பீஃப் கிழங்கு கூட. பீஃபும் கிழங்கு தான் காம்பினேஷன் எப்போவுமே. அடிபொலி. பட்டு பரோட்டா பீஃப் வேற லெவல், மஸ்ட் ட்ரை. ஆமாம், வேற லெவல். இது வந்து நல்லா இருக்கு. பட் இதுதான் மஸ்ட் ட்ரை. இந்த காம்பினேஷன் டிஷ் ஆஃப் த டேனா பரோட்டா பீஃப் செம்மையாக இருக்குது, பரோட்டா ஈரல் செம்மையாக இருக்குது, மூளை செம்மையாக இருக்குது. பட் அந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பரோட்டா பீஃப் தான் வேறு லெவல். அடித்து எல்லாத்தையும் தூக்கி மேலே வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுனாலேன்னு தெரியல, இருந்தாலும் கடைசி வரை நின்று பேசு. ஆமாம், ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு கடையில். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் வந்து நம்ம இதுக்கு முன்னால் எப்படி சாப்பிட்டோமோ அதை விட தரமாக இருக்கோ என்ன தெரியல. பட் அதோட கம்மியாக இல்லை, சேம் தான். டேஸ்ட் வைஸில் வந்து செம்மையாக இருந்துச்சு. புதுசாக வந்து ஒரு டிஷ் என்னென்னா, பெரிய டிஷ்ஷெலாம் இல்லை, அது சிக்கன் பக்கோடா தான். அப்போ கிடையாது, சிக்கன் பக்கோடா போட்டிருக்காங்க. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. குவான்டிட்டி வைஸ் நிறைய இருந்தது. ஆமாம், நிறையவே போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் இனிமேல் ஏமாந்து பழைய இடத்துக்கு போயிடாதீங்க. வெள்ளியாவில் பஸ் ஸ்டாப்பு அதுக்கு முன்னாடி இருக்கு. இது இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளியாவில். ஆனால் இது லாஸ்ட் 2 கடை நாங்கள் ஏற்கனவே போன பழைய கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இண்டிவிஜுவலில் போனால். ஆனால் அவங்க அப்படிப்பட்ட ஒரு சின்ன கடையில் இருந்துட்டு இவ்வளோ பெரிய கடை வரும்போது நம்மளை போகும்போது வெல்கம் பண்ணும்போது ஹாப்பியாக நிஜமாக. ஆக்சுவலி நீங்கள் வந்து போன வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த கிழங்கு பீஃப் இந்த கடை. அவங்களும் அப்படி தான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து எங்களை வந்து சர்வ் பண்ணாங்க. அது வந்து ஒரு சின்ன கடையாக தொடங்கி பெருசாக அவங்க இப்போ டெவலப் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் அப்படி தான் வந்து உள்ளால ஏறம்னாலே அவ்வளோ ஹாப்பியாக வந்து எங்களை ரிசீவ் பண்ணாங்க. நிஜமாவே சந்தோஷமாக தான் இருக்குது. எங்கள் நிலமை தான் என்னன்னு தெரியல, உண்மையை சொல்லணும்னா. இருந்தாலும் பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைகளாக கேட்குறப்போ தான் எங்களுக்கும் வந்து அடுத்த வீடியோ பண்ணணும்னு ஒரு பூஸ்டப் எனர்ஜி. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர்கள். ஆமாம், இந்த வீடியோ ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு இருப்பான். அவன் கல்யாணம் ஆகிட்டு அவன் போன வீடியோவில் தானே வரமாட்டேன். அதே மாதிரி இனி அவர் இல்லை, இனி அவரை யாரும் தேட வேண்டாம். அவ்வளோதான், யாரும் கேட்க வேண்டாம். ஓய்வு கொடுத்துரு சேனல் கல்யாணம் ஆனதால.